ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டாரோடு சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், கோயம்புத்தூர் சிட்டியில். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மதுரை ஜங்ஷன் வரைக்கும் நான் ட்ரெயின் நம்பர் 16721 இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ட்ரெயின் லாக் பண்ண போகிறேன், அதுவும் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மதுரை ஜங்ஷன் வரைக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் மட்டும் தான் இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு, ஆனால் ஃபுல்லி அன்ரிசர்வ்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்லையும் நிற்கும். கோயம்புத்தூர் அப்படின்னா எல்லா ஸ்டாப்லையும் நிற்கும். மொத்தம் 21 ஸ்டாப் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்டாப் மட்டும் சொல்கிறேன், மொத்தம் நம்ம ட்ரெயினில் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கொடைரோடு, சோழவந்தான், மதுரை, இதுதான் முக்கியமான ஸ்டேஷன். இது கூட நிறையா ஸ்டேஷன் இருக்குது. நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 12:10 ஆகுது. நம்ம ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா 2:30. இன்னும் நிறைய நேரம் கிடக்கு நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 12 தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் வருதுன்னு தெரியல, அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம போர்ட் பண்ணலாம். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 2:30. மதுரை ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 7:35. மொத்தம் 5 hours 5 minutes ஆகும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓடக்கூடிய ட்ரெயின் தான். இது ஒரு முக்கியமான ட்ரெயினும் கூட. ஏன்னா முக்கியமான ஊரை கனெக்ட் பண்ணுது. கோயம்புத்தூரை விட்டால் பொள்ளாச்சி ஒரு முக்கியமான ஊர். ஸோ பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி உடுமலை பார்த்திங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸு, மூணாவது போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தாண்டி பழனி போனால் சொல்லவே தேவையில்லை. பழனி வந்து முக்கியமான ஊர், புகழ்பெற்ற அறுவடை வீடியில் உண்டான முருகப்பெருமான் இருக்க இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஒரு முக்கியமான டவுனு, ஜங்ஷன். அது அங்கேருந்து இங்கே எங்கேயும் போய்க்கலாம், திருச்சி, சென்னை இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொடைரோடு தெரியும், அதை விட்டு இறங்கி இங்கே கொடைக்காமல் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மெயினான இடங்களை கடந்தான் போகுது இந்த ட்ரெயின். ஸோ வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், அதிகாரி வர்றாங்க. கைஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ரூபா. கோயம்புத்தூர் சந்திப்புலேருந்து மதுரை சந்திப்பு வரைக்கும். நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இது வந்திருக்கு இப்போது. இந்த ட்ரெயினு நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் 1ல் வந்திருக்கு. ஸோ போய் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரெயினில் போர்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம ட்ரெயினை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் வந்து நம்ம ட்ரெயின் நிற்கிது. இதுக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. மங்களூர்லேருந்து கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை, ஃபைனலாக மதுரை டு போடி. ஸோ இதான் ரேக் ஷேரிங்கு. நம்மளை ஃபுல் பண்ண போகிற லோக்கோ பார்த்தீங்கன்னா வேப் 4 வந்துட்டுருக்கு வரங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. கூட்ட அளவு இருக்காங்க பாருங்கள், நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பெரிய க்ரௌட்லாம் கிடையாது. ஆனால் டைமாக அதிகமாக வருவாங்க. டைம் வர 3 நிமிஷம் டிலே கிலோமீட்டருக்கு, 2:33 கிலோமீட்டருக்கு. மூணு நிமிஷம் டிலேயோட 2:33க்கு நம்ம ட்ரெயின் இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதுரை கிளம்பிக்கிட்டு இருக்கு. Trivandrum New Delhi Express. See you Coimbatore Junction. ஏற்ற மாதிரி பாருங்கள், மன்னார் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்.
கோயம்புத்தூர் வந்து கூட்டமே இல்லை. நான் கூட சொன்னேன் கூட்டமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வர 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 கூட்டம் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெவி கூட்டம் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ஃப்ரைடே அந்தளவுக்கு சாட்டர்டே சண்டே மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்காங்க. போக போக இறங்குனாங்களா இல்லை கூடுறான்னு தெரியல. இந்த ட்ரெயினுக்கு மொத்த ஸ்டாப்பேஜ் பார்த்திங்கன்னா 21 ஸ்டேஷன் இருக்குங்க. அதாவது ஆர்ஜின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எண்டு மதுரை வரைக்கும் ஓகேங்களா. மொத்தம் 21 ஸ்டேஷன் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், போத்தனூர், அப்புறம் பொள்ளாச்சி ஜங்ஷன், அடுத்து பார்த்திங்கன்னா உடுமலை தாண்டி உங்களுக்கு பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கொடை ரோடு, ஃபைனலாக மதுரை. டே டைமில் போகிறதுக்கு சூப்பரான ட்ரெயின். அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் கிளம்பி பொள்ளாச்சி போகலாம். பொள்ளாச்சி போகிறவங்க இல்லை பொள்ளாச்சி தாண்டி வால்பாறை போகிறவங்க என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நீங்கள் உடுமலை போனீங்கன்னா உடுமலையிலே வந்து நிறையா பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. திருமூர்த்தி ஃபால்ஸு, அமராவதி டேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மூணார் போகலாம். அதை தாண்டி பழனி போனால் பழனியில் கோயில் இருக்குது. அப்புறம் நீங்கள் கொடைக்கானல் போகலாம். திண்டுக்கல் ஜங்ஷன், திண்டுக்கல் நீங்கள் திருச்சி மற்றூர் போய்க்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறதுக்கு. அப்புறம் மதுரை போயிட்டால் நீங்கள் வந்து உங்கள் டெஸ்டினேஷன் போய்க்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம், அப்புறம் செங்கோட்டை, இல்லை திருநெல்வேலி, நாகர்கோவில், அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். போத்தனூர் ஜங்ஷன். ரெண்டு 45க்கு ஷார்ப்பாக கிளம்பிகிட்ருக்கு போத்தனூர் ரோட்டு. அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு. ஸோ நேராக ஒரு லைன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சேலம், ஈரோடு, பெங்களூர் போகிறது, சென்னை போகிறது. நம்ம பொள்ளாச்சி லைனில் போகிறோம். மலையில் நடுவில் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. பாறையை தடுக்கிறதுக்கு வலை போட்டிருக்காங்க. நல்லா காற்றடிக்குது. வெல்கம் டு கிணத்துக்கடவு. ஸோ நம்ம ரூட்டில் 3வது ஸ்டேஷன் தான் இது. கிணத்துக்கடவு ரீச் பண்ணிட்டோம். டைம் பாருங்கள், கிணத்துக்கடவு 3:04 ஆன் டைம். சரியாக வந்துட்டோம் 3:04.
ஒரு நிமிஷம் வெயிட்டிங்கோட கிளம்பிகிட்டு இருக்கு நம்ம வண்டி 3:05க்கு. பொள்ளாச்சி நெருங்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா பாருங்கள், இப்படி அழகாக க்ரீனரியை பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னை மரங்கள் தான், தோப்பு தான் எல்லாமே. இப்போ நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஒரு 3 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துட்டோம். இல்லை பாருங்கள் கூட்டத்தை. டைம் பாருங்கள் 3:29 அட்வான்ஸாக வந்துட்டாங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி பார்த்தா ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. ஏன்னா சவுத் தமிழ்நாடுலேருந்து பாலக்காடு கேரளா போகிறதுக்கு முக்கியமான ஒரு ஜங்ஷன். இங்கேருந்து தான் போவாங்க, இங்கேருந்து கிராஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறதுக்கும் இந்த ரோட்டு இங்கே முக்கியம். பொள்ளாச்சி ஜங்ஷன். பிளாட்ஃபார்ம் 3லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் பழனி. பொள்ளாச்சி பழனி ஹைவே பாருங்கள், பொள்ளாச்சி பழனி ஹைவே. பொள்ளாச்சிக்கு அடுத்த ஸ்டாப்பு கோமமங்கலம். வெல்கம் டு கோமமங்கலம். இதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின் தான் நிற்கும், எக்ஸ்பிரஸ்லாம் நிற்காது. பொள்ளாச்சி விட்டு உடுமலை தான். டைம் பாருங்கள் 3:44 ஆன் டைம். பாருங்கள் 4 நிமிஷம் ஆச்சு, இன்னும் இங்கேயே நிற்கிறோம் கோமமங்கலம் ரயில்வே ஸ்டேஷனில். எதுவும் கிராசிங் இருக்கான்னு தெரியல, 3 நேரம் வெயிட்டிங். ஃபுட் ட்ரெயின் போகுது, அதான் இங்கே டிலே விட்டால் 20 கிலோமீட்டருக்கு கோமமங்கலத்தை வந்து. விண்டு மில்ஸை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. சுற்றிக்கிட்டே இருக்கும் தியாஸ் பல பக்கம், எல்லா இடங்களையும் தெரியுது. ஒரு சிலது ஓடலை, ஒரு சிலது ஓடுது, எல்லாமே ஓடுது, ஒன்றன்னு ஓடலை. எக்கச்சக்கமாக இருக்க விண்ட் மில்ஸு பாருங்களேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ இருக்கும் பாருங்கள். சும்மா பிக்சரு போயிட்டுருக்கு 100க்கு மேலே. டைம் டிலே ஆகிடுச்சு, இல்லை 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு.
புதுமலை கூட்டத்தை பார்த்தீங்களா ட்ரெயினுக்கு. புதுமலை டைம் 4:15. அடுத்து ஒரு 3 ஸ்டாப் இருக்குது. சின்ன ஸ்டாப்பு, சின்ன ஸ்டேஷன், அதுக்கப்புறம் தான் பழனி. ரயில்வே கிராசிங். மைவாடி ரோடு ரயில்வே ஸ்டேஷன். மைவாடி 4:28 மைவாடி ரோடு ரயில்வே ஸ்டேஷன். சின்ன ஸ்டேஷன், கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. ஒரு 1 மினிட் தான் மைவாடி ரோடு. மடத்துக்கும் டைம் பாருங்கள் 4:37. ஒன் மினிட்ல எடுத்துட்டாங்க. 4:35க்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. 4:34க்கு வந்தாங்க. 4:35. அமராவதி அணை பாருங்கள், அமராவதி ரிவர். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புஷ்பத்தூர், அதுக்கப்புறம் பழனி. 3 சின்ன ஸ்டேஷன், உடுமலைக்கும் பழனி கடையில். அப்படியே குளுமை இறஞ்சி வரும்போது இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது. பொள்ளாச்சி விட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெல்கம் டு புஷ்பத்தூர். புஷ்பத்தூர் வந்துட்டோம். இது பெரிய ஸ்டேஷனாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. புஷ்பத்தூர் டைம் பாருங்கள் 4:40. 4:40 புஷ்பத்தூர். டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேயோடு போயிட்டுருக்கோம். 4:20க்கு வந்திருக்கணும், பட் 4:40 ஆகிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் டிலேயோடு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் கடைசியில் அட்வான்ஸாக போகிறோமா, லேட்டாக போகிறோமா, ஆன் டைம் போகிறோமா.
வெஸ்டர்ன் காட்ஸை பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கு. நல்லா கேரளா பக்கம்லாம் மழை பெஞ்சிட்ருக்குல்ல, அதனால் அந்த க்ளவுடியாக இருக்குது அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே. பழனி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு பழனி. பழனி மலை தெரியுது பாருங்க, தெரியுங்களா? பழனி மலையும் தெரியுது, அங்கிட்டு இடுமன் மலையும் தெரியுது. வெல்கம் டு பழனி. பிளாட்ஃபார்ம் ரைட் சைடில் இருக்குது. நிறைய பேர் இறங்குறாங்க, கூட்டம். கோயிலுக்கு வந்திருப்பாங்க, மலையாளிஸ் அங்கே இங்கே இறங்கிட்டு இருக்காங்க. டைம் பாருங்கள், பழனி டைம் 4:55. பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் டிலே ஆகி வந்திருக்கோம். இந்த வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்திருக்க ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி. பழனிக்கு அடுத்து ஓட்டஞ்சதுக்கு முன்னாடி சத்திரப்பட்டி. யாரோ ஒரு ஆள் ஏற போகிறாங்க, நல்லா தெரியுது. ஒரே ஒரு ஆள் தாங்க நிற்கிறாங்க ஸ்டேஷனில். கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. சத்திரப்பட்டி டைம் பாருங்கள், சத்திரப்பட்டி 5:14, 5:14 சத்திரப்பட்டி. ஒரு நிமிஷம் தான் கரெக்டாக இருக்காங்க. சும்மா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டஞ்சத்திரம். வெல்கம் டு ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது, ரைட் சைடில். கூட்டம் கொஞ்சமாக குறையுதுங்க, ரொம்ப கூட்டம் இல்லை. நிறைய பேர் இறங்கி பழனிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி ஏறினாங்க, சின்ன ஏறினாங்க. இந்த பக்கம் நிற்கிறாங்க, அவங்க வேறு ட்ரெயின் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அமிர்தா எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் நிற்கிறாங்க. அந்த ட்ரெயின் தான் வரும். டைம் பாருங்கள், 5:24 ஒட்டஞ்சத்திரம்.
நமக்காண்டி ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது எந்த எக்ஸ்பிரஸ் பார்த்துடலாமா? அதுமாரி தான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. அவங்க தான் வேறு யார்? ரேப்4 ஐசிஎஃப் கோச்சு. அவங்க தான் அமிர்தா எக்ஸ்பிரஸ் அக்கரைப்பட்டில் நின்றுக்கிட்டாங்க. நமக்காண்டி கிராசிங் வழி விட்டாங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸ் எப்போ ராமேஸ்வரம் போகிறீங்க? உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதனால் பெண்டிங் தெரியல. எலக்ட்ரிஃபிகேஷன் முடியாதனால பெண்டிங்கா இல்லை வேறு எதுவும் ரீசனா? திருவனந்தபுரம் மதுரை சந்திப்பு அமிர்தா எக்ஸ்பிரஸ். இந்த ரூட்லேயே மிக முக்கியமான ஜங்ஷன் திண்டுக்கல் ஜங்ஷன் வந்துட்டுருக்கோம். நெருங்கிட்டோம். திண்டுக்கல் சிட்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. 7 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துருக்கு. 5:57க்கு வரணும். ஆனால் 5:50க்கே வந்துட்டாங்க. இப்போ டைம் பாருங்கள். 6 மணிக்கு கிளம்பணும். 6:01க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டுக்கல் எடுத்து முக்கியமான ஸ்டாப் பார்த்திங்கன்னா கொடை ரோடு. இங்கே நிறைய பேர் இறங்குவாங்க கொடைக்கானல் போகிறதுக்கு. ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதான் இங்கே ஸ்லோ பண்ணிட்டாங்க. அதனால தான் டிலே 10 நிமிஷம். ட்ராக் இருக்குது. இதுக்கு சொந்தமே இல்லையே, என்னன்னு தெரியலையே. சரி செந்தில் நிப்பாட்டு போட்டான். கொடைக்கானல் ரோடு கிளம்பிகிட்டு இருக்கோம். கொடை ரோடு. சமயநல்லூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:12 சமயநல்லூர். நிமிஷம் லேட்டாக போய்ட்டுருக்கோம். ஆனால் செம்ம பிக்கப்பு. 108 110 போய்ட்டுருக்கு ஸ்பீடு. கூடல் நகர் தாண்டி நம்ம இப்போது மதுரை ஜங்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். வந்தாச்சு மதுரை ஜங்ஷனுக்குள்ளே. ஸோ நம்ம ஷார்ப்பாக போயிடுவோம். அதுக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடுங்க. பாருங்கள் 7:34. அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 7:35. 1 நிமிஷம் அட்வான்ஸாக வந்தோம். ஒரு சூப்பரான ஜேர்னி. மதுரை ஜங்ஷனுக்கு வெளியே வந்தாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சூப்பரான ஜேர்னி தான். அதுவும் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.